இன்றைக்கி சமையல் ப்ரொக்கோலி பொரியல் தான் செஞ்சேன். ப்ரொக்கோலியை கட் பண்ணி வச்சுட்டு ப்ரொக்கோலியை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கணும். அப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு ப்ரொக்கோலியெல்லாம் போட்டு வதக்கி கொஞ்சம் தேங்காய் திருவந்த வச்சுக்கின்னு அது கொஞ்சம் போட்டு வதக்கி எடுத்தால் ப்ரொக்கோலி பொரியல் ரெடி ஆகிடும். அதுக்கு பின்னாடி பாவக்காய் குழம்பு வச்சேன். பாவக்காவை நல்லா எண்ணெயை விட்டு பாவக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கினா தான் கசப்பே தெரியாது. பாவக்காவுக்கும் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கும் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டால் நல்லா இருக்கும். அதுக்கும் கசப்பு தெரியாது இருக்கும். காலையில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பொண்ணுக்கு போட்டு கொடுத்தா சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நான் ப்ரொக்கோலியும் பாவக்காய் குழம்பும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். ப்ரொக்கோலி கிடைச்சா சாப்பிடுங்க. அது கேன்சருக்கு நல்லதான். அதனால் நல்லா சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.